ஆண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை சத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யார்? எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கணும். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன், மெட்ராஸே கட்டி ஆண்டாரு. ஆம்ஸ்ட்ராங்கை மீறி மெட்ராஸில் ஒரு விஷயம் நடந்துறாது. அதிகாரத்துக்கு எதிராக திரைப்படங்களே நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. ஸோ நான் இன்னும் தெளிவா சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே இருக்கிறேன், காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு நீலம் பண்பாட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு தலித் அமைப்புகள் சார்பில் சென்னையில் பேரணி நடந்தது. இதில் பா. ரஞ்சித், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கட்டி தழுவி சென்றீரே, கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? கூலிப்படையோ சிறையிலே, குற்றம் வெளியிலே, என்ன செய்யுது சட்ட ஒழுங்கு? கயவர் கையில் பூட்டு விலங்கு. எத்தனை சூழ்ச்சி புரிந்தாலும் அடுத்த தேர்தல் வரும்போது சேரியை நோக்கி வர வேண்டும். பேரணியின் முடிவில் நடந்த கூட்டத்தில் பேசிய இயக்குனர் பா. ரஞ்சித், ஆம்ஸ்ட்ராங்கை ரவுடி என்று திமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சரமாரியாக விமர்சித்ததாக குற்றம் சாட்டினார். ஆண்டாண்டு காலமாக ஃபைட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நீ என்ன பண்ற? அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை சத்தவனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற. யார் எழுதுனது? யாரு? ஆம்ஸ்ட்ராங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்களில் எழுதின ஐயோக்கியர்கள் யாரு? முற்போக்குவாதிகள், அசல் முற்போக்குவாதிகள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? பிஜேபி எழுதலாம் அவரு வந்து தப்பானவர் அப்படின்னு சொல்லி உடனே இன்னொரு டீம் இறங்கிச்சு. டிஎம்கே ஐடி விங்க ஃபுல்லா இறங்கி அண்ணனை வந்து தப்பா எழுதுது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த கூட வராத அமைச்சர், மேயர், எம்எல்ஏக்கள் திமுகவின் அடிமையாக உள்ளதாக குற்றம் சாட்டிய ரஞ்சித், இடஒதுக்கீட்டில் வெற்றி பெற்றுவிட்டு தலித்துகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் உள்ள அவர்களை எல்லாம் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். நீங்க எங்களை என்னன்னாலும் பயமுறுத்தலாம். ஸோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது. நாங்கள் ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நீங்க நீ டிஎம்கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா. ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையினால் நீங்கள் மேயராக்கப்பட்டிருக்கிறீர்கள். கயல்விழி செல்வராஜ் நீங்க வந்து ஏன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா மாறினீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரிசர்வேஷன் ஓகே. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் என்கிற சட்டத்தின் அடிப்படையில் நீங்க எல்லாம் மாறி இருக்கிறீங்க. எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறீங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறீங்க. ஏன் ஆம்ஸ்ட்ராங் சாவு உங்களால் வந்து பார்க்கணும் அப்படி என்ன பயம் உங்களுக்கு? நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியல முடியாதா? நான் கேட்கிறேன். நான் எப்ப இந்த பயத்திலிருந்து விடுபட போறீங்க? உங்களுடைய கட்சி உங்களை கட்டுப்படுத்துதா? நீங்க தலித்துகளுக்கு ஆதரவா பேசக்கூடாதா? தலித்துகளுக்கு ஆதரவா போராடக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீங்க ரிசர்வேஷன்ல நீங்க ஜெயிக்கணும்? புரியல எனக்கு. எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பில இருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்க இங்க கோரிக்கையா வைக்கிறோம். இன்னொன்று முக்கியமா, ஏன்னா இது வந்து சும்மா விடுறது. இதுக்கப்புறம் தலித் பிரச்சனைகள் ஏதாவது நடந்தா இங்க இருக்கிற ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர், ரிசர்வேஷன் மூலமாக வெற்றி பெற்ற எம்பி, எம்எல்ஏக்கள் அண்ட் மேயர் நீங்க எல்லாம் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களை வந்து சும்மா விட மாட்டேன். சொல்றேன், முற்றுகை போராட்டம் தான் உங்களுக்கு. ஆம்ஸ்ட்ராங் மெட்ராஸை கட்டி ஆண்டதாகவும் அவருக்கு பிறகு யார் இருக்கிறார்கள் என்று எண்ண வேண்டாம், எங்களை மீறி மெட்ராஸை யாரும் ஆட்சி செய்ய முடியாது என்ற ரஞ்சித், நாங்கள் எல்லாம் ரவுடிகள் என்றும் காவல்துறையை எச்சரிப்பதாகவும் தெரிவித்தார். பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன், மெட்ராஸை கட்டி ஆண்டாரு. உண்மையிலேயே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு. ஆம்ஸ்ட்ராங் மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துறாது. இப்போ வந்து சொன்னாங்கல்ல, பயங்கரமான சும்மா வரலைங்க அப்படி இருக்கிறாங்க. செம்ம பவர்ஃபுல்லான பர்சன், யாரையும் ஒன்று நோக்கெல்லாம் நகர்த்தல. ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர்
பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காருங்க. அவர் இல்லைன்னு நீங்களாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க. இந்த சென்னையை, இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது. அதிகாரத்துக்கு எதிராக திரைப்படங்களை நீங்க ரவுடின்னு சொல்லுவீங்களா? அப்ப நாங்கெல்லாம் ரவுடிங்க தான், வேற வழியே கிடையாது. நான் இன்னும் தெளிவா சொல்றேன், காவல்துறைக்கு எச்சரிக்கையே விடுறேன். காவல்துறைக்கு எச்சரிக்கை தான். இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் பண்ணிட்டு போகலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஓகேவா? அம்பேத்கர் ஐயாவுடைய வழியில, எங்களுடைய வழியில நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து சரியான சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு. நாங்கள் போராடுவோம். உங்களை எந்த காலத்திலையும் வந்து ஃப்ரீயாக விட்டுற மாட்டோம். அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோத்தியர்களை நீங்கள் கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம்.